இன்னைக்கு வந்து பார்ட் டைம் எப்படி தேடுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பார்ட் டைம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நார்மல் பார்ட் டைம் வந்து எப்படி தேடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனிக்குள்ள வேலை பார்ப்பீங்க, லைக் அமேசான் அண்ட் ரோஸ்மென் அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க. ஒவ்வொரு சிட்டிலையுமே வந்து எப்படி வந்து அந்த கன்சல்டிங் ஏஜென்சியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அனதர் கீவேர்டு வந்து பர்சனல் தீன் லைஸ்ட்டும் அப்படிங்கிறதையும் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டைம் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கான கம்பெனிஸ்லாம் இதில் வரும். அண்ட் சம்டைம்ஸ் பார்ட் டைமுமே இதில் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் 2 கீவேர்ட்ஸுமே வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் டேரெக்டாக பார்ட் டைம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிவி அண்ட் கவர் லெட்ரு வந்து நீங்கள் வச்சு நீங்கள் இமெயில் பண்ணலாம். அது மெயின் திங் என்ன அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய சிவியும் கவர் லெட்டரும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ எப்படி சிவி அண்ட் கவர் லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஏர்லியராக பார்ட் டைம் தேடிட்டு இருந்தப்போ ஒரு என்ஜிஓவே வந்து இந்த மாதிரிலாம் ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஜெர்மன் வந்து A2லேருந்து B1 வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, B1குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போது ஏஜென்சி வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க, உங்களோட ஒர்க்கிங் டைம் என்னன்னு கேட்பாங்க. அண்ட் வந்து அதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இல்லை உங்களோட ஜெர்மன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கூட நீங்கள் வந்து முன்னாடியாகவே ப்ரீ பிளான்டாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.